இந்தியா பாகிஸ்தான் மோதலில் துருக்கி ட்ரோன்களை அனுப்பி பாகிஸ்தானுக்கு உதவியதாக கூறப்பட்டது. இதற்கிடையே ட்ரோன்கள் மட்டுமின்றி வீரர்களையும் கூட பாகிஸ்தானுக்கு துருக்கி அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர்களில் இருவர் இந்தியா நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த வாரம் மோதல் இருந்தது. அப்போது பெரும்பாலான உலக நாடுகள் மௌனமாகவே இருந்தன. சில நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்தன. ஆனால் துருக்கி மற்றும் அசர்பைஜான் மட்டும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்தது. அதிலும் குறிப்பாக துருக்கி ராணுவ ரீதியாக உதவியதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு துருக்கி செய்த உதவி குறித்த கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மீதான தாக்குதலுக்கு உதவும் வகையில் பாகிஸ்தானுக்கு சுமார் 350க்கும் அதிகமான ட்ரோன்களை துருக்கி கொடுத்திருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ட்ரோன்களை அனுப்பியது மட்டுமில்லாமல் தனது சில வீரர்களையும் கூட ட்ரோன்களை ஆபரேட் செய்ய துருக்கி அனுப்பியதாம். இந்தியா நடத்திய தாக்குதலில் துருக்கி வீரர்கள் 2 கொல்லப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இந்தியா மீதான தாக்குதலுக்கு ட்ரோன்கள் அனுப்பி உதவியது மட்டுமின்றி ஆபரேட்டர்களையும் அனுப்பி உள்ளது தெரிய வந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா மீது பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அந்த ட்ரோன் தாக்குதல்களை ஒருங்கிணைக்க பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு துருக்கி ஆலோசகர்கள் உதவியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் பெராக்டர் TB2 மற்றும் ஈகா ட்ரோன்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த ட்ரோன்கள் மூலமாகவே இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயன்றுள்ளது. இது முக்கிய தளங்கள் மற்றும் நகரும் வாகனங்களை கூட தாக்குமாம். ஆனாலும் பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல்களையும் இந்தியா முறியடித்தது குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு 2 நாடுகளும் இணைந்து பணியாற்றி வருகின்றன. துருக்கி அரசு ராணுவ வன்பொருள்களை வழங்குவது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பயிற்சியையும் நடத்தி உள்ளது. கொரோனாவுக்கு பிறகு இந்தியாவிலிருந்து துருக்கி செல்லும் ஏற்றுமதி அதிகரித்த நிலையில் அதை வைத்தே துருக்கி ட்ரோன் தயாரிப்பை பல மடங்கு அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. அலுமினியம், ஆட்டோ பாகங்கள், விமானம், தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் மின் இயந்திரங்கள் என ட்ரோன் உற்பத்தியை குறிவைத்தே துருக்கி தனது ஏற்றுமதிகளை அதிகரித்து வந்துள்ளது. முன்னதாக தாக்குதல் நடத்தப்பட்ட போது செய்தியாளர்களிடம் பேசிய கர்னல் சோஃபியா குரேஷி ஆபரேஷன் பற்றி என்ன சொல்லியிருந்தார் என்றால், பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களின் சிதைவுகள் குறித்த தடயவியல் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆரம்ப சோதனைகளை வைத்து பார்த்தால் அவை துருக்கியைச் சேர்ந்தது போலத்தான் தோன்றுகிறது. இந்திய பாதுகாப்பு படைகள் அவற்றை அனைத்தையுமே சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என கூறியிருந்தார். மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 இடங்களில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியிருந்தது. இதில் 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத பாகிஸ்தான் இந்தியாவின் பல எல்லையோர பகுதிகளிலும் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. இருப்பினும் அவை அனைத்தையும் நமது இந்தியா முறியடித்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.